ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு 18+ கண்டென்ட்டாகவே வந்துட்டு இருக்குன்னா, அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 18+ கண்டென்ட்டாகவே வருதுன்னா, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 18+ கண்டென்ட் வீடியோஸை ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்தோம்னாலே அது ரிலேட்டடாகவே நம்மளுக்கு வந்து சஜஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இந்த சஜஷனை வந்து பிளாக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃபோன்லேயே வந்து 18+ ஆட்ஸ் நிறைய வருதுன்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வரக்கூடிய 18+ கண்டென்ட் ஆட்ஸ் கூட இதில் வந்து பிளாக் பண்ணி கொடுத்துரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான 18+ கண்டென்ட் வீடியோஸ் வந்து ஏன் வருது, அதை வந்து நாம் எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். என்னுடைய ஃபோனை வச்சு உங்களுக்கு நான் லைவாகவும் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ரீல்ஸ் செக்ஷனுக்கு போனால் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 18+ கண்டென்ட்டாகவே வருது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமா, இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோன்னு வச்சிங்களேன். இதை வந்து 1 மினிட் வீடியோ வரைக்கும் 1 மினிட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இது ரிலேட்டடாகவே சஜஷனில் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நார்மலாக நம்ம ரீல்ஸ் செக்ஷனுக்கு போனால் தானே இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு நார்மலாக நமக்கு ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீடியோஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தாலுமே அதுலேயும் சேம் இதே மாதிரி தான் 18+ கண்டென்ட்டாகவே தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சைடில் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். பக்கத்துலேயே வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். இதில் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கிற ப்ரைவசி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கண்டென்ட் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பொலிட்டிக்கல் கண்டென்ட், சென்சிட்டிவ் கண்டென்ட்னு 2 கண்டென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் சென்சிட்டிவ் கண்டென்ட்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி 18+ வீடியோஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே கீழே ஷோ லெஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான வரக்கூடிய 18+ கண்டென்ட் வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், செக்ஷுவாலிட்டி சஜஸ்டிவ் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் அதாவது அடல்ட் கண்டென்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து மேக்ஸிமம் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பேக் கொடுத்துக்கலாம். அப்புறம் பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் வீடியோஸும் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வராது, ஃபேஸ்புக்கில் ஷோ ஆகாது. ஸோ இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது ரீல்ஸ் செக்ஷனுக்கு போனால் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து 18+ கண்டென்ட் வந்து அவாய்ட் ஆகிடும். இப்போ தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து 1-2 கண்டென்ட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுடைய பசங்களும் சரி நீங்களும் சரி எல்லாருமே பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாகவே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ரீல்ஸ் செக்ஷனில் செக் பண்ணி காட்டுறேன்னா, இப்போ நார்மலாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த வீடியோவை செக் பண்ணி பாரு அப்படின்னலாம் அனுப்புகிறாங்க இல்லையா. ஸோ அந்த வீடியோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சஜஷனும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனில் 18+ கண்டென்ட்டாகவே வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம சொன்ன இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 100% வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி 18+ கண்டென்ட் வர்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனீங்கனாலும் இன்ஸ்டாகிராம்லையும் இதே மாதிரி 18+ கண்டென்ட்டாகவே வந்து நிறைய வந்துட்டுருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.